முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவை உப்புமா தான். எப்படி டேஸ்ட்டை செய்து பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு அளவு வரைக்கும் ரவை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கேரட்டு துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெங்காயம் வதக்கிச்சு. இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நம்ம கண்ணுக்கு நல்லது. நீங்களும் இந்த மாதிரி காய்கறி சாப்பிடுங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, எங்கள் வீட்டில் குருவி முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. எவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கு பாருங்க. உங்களை தான் பார்க்குது. பாப்பா, தனிஷா, பாப்பா ஹாய் சொல்லு. இங்கே பார்த்து சொல்லுமா. ஹாய் சொல்லு. இங்கே பாரு, அம்மா பாரு. ஹாய் சொல்லு. கொதிக்குது. வாங்க ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயிடுச்சு. ஃபைனலாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.